ಪರಮೇಶ್ವರ ಪ್ರೀತಿಯಂತ ನಿವೇದಯ ನವಗ್ರಹ ದೋಷ ನಿವೃತ್ತಿಯಂತಂ ಅಗ್ನಿಪ್ರದಾನಂ ಹರಿಸಿಯೇ ನಿವೃತ್ತಿಯಂತಂ ಅಗ್ನಿಪ್ರದಾನಂ ಹರಿಸಿಯೇ ಅಸ್ಯಸ್ಯ ಯಜಮಾನಸ್ಯ ತದೇವ ಲಗ್ನಂ ದೈವ ನಾರಾಬಲಂ ದೈವ ಚಂದ್ರಬಲಂ ದೈವ ವಿಜಯದ್ರಂ ಓಂ ಜನಕ ಓಂ ತಮಗ ಓಂ ಸತ್ಯಂ ಓಂ ತರ್ಷವದುರ್ಯಂ ಭರ್ಗೋ ದೇವಸ್ಯ ಧೀಮಹಿ ಧಿಯೋ ಯೋ ನಃ ಪ್ರಚೋದಯಾತ್ ಮಾ ಭಗ ಜ್ಯೋತಿರಗ ಅಮೃತರ್ಗಮಃ ಅಸ್ಯಸ್ಯ ನಾಮಗ್ರಹ ದೋಷ ನಿವೃತ್ತಿಯಂತಂ ಅಗ್ನಿಪ್ರದಾನಂ ಹರಿಸಿಯೇ ಅಸ್ಯಸ್ಯ 100 ರೂಪಾಯಿನ చెప్పండి ఇది గోత్రం కౌసి గోత్రం ఊరు పేరుగా వరుస చెప్పుకుంటాను వెంకటనారాయణ మీరు వరుస చెప్పుకుంటాను వెంకటనారాయణ దేశీ స్వర్ణగ కుంభరాశ దేశీ మహాక్షేత్రం సింహరాశ జాతసేన వెంకటేశ నక్షత్ర కళారాశ జాతసేన పేరు ఉంటుంది రామస్వామి పేరు కచ్చమ్మ కర్పముని రాజా కర్పముని రాజా రంజిత్ ನಂದಿನಿ ನಮಸ್ತೆ ಕರ್ಪ ಲಕ್ಷ್ಮಿ ನಮಸ್ತೆ ಸುಮಂಗಲಿ ಸಾಬು ನಿವೇದ್ಯಂ ಪಂಚ ಸಾಬು ನಿವೇದ್ಯಂ ಸಕಲ ಐಶ್ವರ್ಯಂ ಶ್ರೀ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಅನುಗ್ರಹ ಶ್ರೀ ನವಗ್ರಹ ದೋಷ ನಿವೇದ್ಯಂ ಅಗ್ನಿಪ್ರದಾನಂ ಹರಿಸಿಯೇ ಚೈನ ಕಳ್ಕೊಂಡು ఇప్పుడు దేవుడు పక్కల ఆవిడ పక్కల మందు పోయింది మీరు చూస్తే ఆ మందు ఇప్పుడు సాధిస్తామా లేదంటే ఏం చేద్దాం మందు పోయింటే సాధిస్తాం మందు ఉంది సాధిస్తామా మీరు ఏం చేస్తారు சுற்றி ஆவடம் சுற்றி மந்து ஊரம் போయింది మరి కాల్చేవాళ్ళు కదా మందు రెడీగా ఉంది ఏ చెట్టులో కాల్చి వస్తాం కాల్చి సాధిస్తామా సరే అయ్యో మా 6 లక్షలు వస్తుందా 6 లక్షలు సాధిస్తాం అదేనా చూసి ఎండ కాపు జాతర చూసి సరే ఇప్పుడు ఇది సంకల్పత్న ఇంట్లో దాని వచ్చి దేవుడు పాదాలు పెట్టి ఎత్తున్న దీని మొత్తం நவகிரகம் வந்து లేదు தேங்காய் விளைக்கிறது ஒரு 9 சுற்றி சுற்றி வந்துட்டுச்சா அந்த எல்லாத்தையும் விளைக்கிறது இல்லை அந்த தேங்காயெல்லாம் ஒதுக்கிடுங்க நவகிரகத்தை சுற்றி விட்டுங்க ஏன்னா மந்து தான் முக்கியம் நல்ல ஆமாம் தேனி யோசான்ட்ட அதில் சீமலை மூலோ போய் எந்திரான கரைச்சிட்டு ஓடுதோ அது லோ போகணும் பூச்சி சாப்பிடணும் ఇక్కడ ఊరి சும்மா எடுத்து வச்சிருக்காங்க இல்லை சார் நான் இருந்தது தான் உயரமாக போயிடுச்சு கடைசி 2 சுத்து சுத்தாவல கடைசி 2 சுத்து தலையிட்டு சுத்தாவல 7 சுத்திச்சு 2 சுத்து வச்சு தலையிட்டு சுத்தாவல மனசு ஆட்டி படிக்கிறது சந்திரனாகும்போது நம்மளுக்கு சண்டை வரும் செவ்வாய் வரும்போது நம்ம உடம்புல வந்து ரத்தக்காய் வரும் சூரிய பகவான் வரும்போது நம்மளுக்கு பிரகாசமாக இருக்கும் தேவடு தானே அம்மாவும் விட்டு சூரிய பகவான் வரும்போது நம்மளுக்கு பிரகாசமாக இருக்கும் அதே இது குரு பகவான் வரும்போது செல்வ கடாட்சமாக இருக்கும் சுக்கிரனும் புதனும் வரும்போது நம்மளுக்கு மத்தியமமாக இருக்கும் சுக்கிரனும் செவ்வாய் வரும்போது கோடீஸ்வரன் ஆகிடும்
அந்த கிரகங்களோட இதுதான் நம்மளை மனதில் ஆட்டி படைக்குது. பைரவரும் வெளியில் போகணும், தட்சிணாமூர்த்தியும் வெளியில் போகணும், இவர் நவகிரகமும் வெளியில் போகணும். பைரவர் வந்து சாமியோட கொஞ்சம் உயரம் கம்மியாக வைக்கணும். வெளியே வைக்கணும், உயரம் கம்மியாக வைக்கணும். தட்சிணாமூர்த்தி வெளியே வைக்கணும். அதே நெய் பார்த்து நான் ஆயிரம் ஆமாம் சரி, நீ போய் கண்டு வச்சுட்டு வந்துடுறியா? என்னாச்சு? அது டைம் என்ன ஆகுது? மணி என்ன ஆகுது?